ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஐடிசியில் ஸ்டாக்கை ஒரு ஸ்விங் ட்ரேடிங் தான் சொல்ல போகிறோம். மார்க்கெட் ஒரு தொடர்ச்சியான சரிவில் இருக்குது ஐடிசி. அதே போல் மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் லைனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அது நீங்கள் பார்ப்பீங்க. இது டே டைமில் மார்க்கெட் இந்த லைனை பேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கு. நாளைக்கு மண்டே அன்னைக்கு மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒன் ஹவர் கேண்டில் இது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு ட்ரேட் எடுத்து அதோட டார்கெட் 425 வரையும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இதை ஒரு 1 வீக் வரையும் வெயிட் பண்ணுறது ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப டவுனில் வந்துட்டு இருக்கிறதால இந்த லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. இன்கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணாத வரையும் 399 பிரேக் அவுட் பண்ணாத வரையும் மார்க்கெட் அப்சைடு மூவ்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. இதை ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ மண்டே அன்னைக்கு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க, ஐடிசி ஸ்டாக்கு மட்டும். அண்டு இன்னொரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஜேகே பேப்பர்ஸ். இது 347 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வந்திருக்கு. மண்டே அன்னைக்கு 373 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் ஆக சான்சஸ் இருக்கு. டார்கெட் இதோடது 487. இது கம்மியான ட்ரேட் எடுத்து ஒரு 100 குவான்டிட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சான்சஸ் 5,000 to 6,000 மேலேயே ப்ராஃபிட் வரும். ஸோ இதையும் ஐடிசியும் மண்டே அன்னைக்கு வாட்ச் பண்ணி ட்ரேட் எடுங்க, ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கான ட்ரேட். ஸோ வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.